சரவாக் மாநிலத்தில் இந்த ஆண்டு ஆமை முட்டை கடத்தல் மிகவும் மோசமாக அதிகரித்துள்ள நிலையில் இதுவரை சுமார் 30,000 ஆமை முட்டைகள் மாநில அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடத்தப்பட்ட இந்த முட்டைகளில் பெரும்பாலானவை இந்தோனேசியாவிலிருந்து செரிகின் மற்றும் தெலுக் மெலானோ எல்லைகள் வழியாகவே கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த சூழலை கருத்தில் கொண்டு மாநில அதிகாரிகள் ஆபரேசி பெர்சபாடு கசானா என்ற பெயரில் சுங்கம், காவல்துறை, வனவிலங்கு ஏஜென்சிகள் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் உட்பட பல துறைகளின் கீழ் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதிகரித்து வரும் சந்தை தேவை, கடத்தல்காரர்களின் நவீன உத்திகள் காரணமாகவே இந்த தீவிர நடவடிக்கை அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடத்தல்காரர்கள் தங்கள் பொருட்களை சிறு சிறு தொகுதிகளாகவும் பல வழிகள் மூலமும் கடத்திச் செல்லும் புதிய உத்திகளை கையாள்கின்றனர். கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் நாடு முழுவதும் 444 பேர் கைது செய்யப்பட்டு 204.43 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சரவாக்கில் உள்ள அமலாக்க குழுக்கள் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க விழிப்புடன் செயல்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் வனவிலங்கு குற்றங்களை தடுக்கும் முயற்சியாக உள்ளூர் நீதிமன்றங்கள் தற்போது சிறை தண்டனையையும் அதிக அபராதங்களையும் விதிக்க தொடங்கியுள்ளன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.